வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பார்த்தீங்கன்னா ஒரு 2 செய்தி. காங்கிரஸுக்கு இன்னொரு ராஜ்யசபா எம்பி, ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஒரு எம்பி பெற்றாங்க. இப்போ தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இன்னொரு எம்பி பெற்றாங்க. வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர், 2 ராஜ்யசபா எம்பி. அடி தூளுங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு அடித்த யோகம் தான் இதை சொல்லணும். இன்னொரு புறம் ஒரு கட்சி இங்கே டாமினேட் ஆகுதுன்னா இன்னொரு கட்சி சப்ரஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். விஜய் கட்சி 108 சீட்டு, 5 சீட்டு வாங்கின காங்கிரஸ்கிட்ட இவ்வளோ பம்ப வேண்டிய அவசியம் என்ன? அங்கே டி சிவகுமார் காங்கிரஸ் முதலமைச்சர் ஆன அடுத்த நிமிஷமே விஜய் அமைச்சர் பாய் நாங்கள் பார்த்துக்குவோம், ஸ்டாலின் இருந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை, அதெல்லாம் நாங்கள் மேகதாதுலாம் கட்டிடுவோன்னு இவ்வளோ ஓப்பனாக தமிழ்நாடு முதலமைச்சரை மலினப்படுத்தி பேசுகிறாரு அதே காங்கிரஸ்கார். இன்னொரு பக்கம் சோடாங்கர் வந்து தம்பி அந்த ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும்னா அண்ணா எடுத்துக்கோங்கண்ணா, உங்களுக்கு இல்லாமண்ணா அப்படின்னு விஜய் ஒன்னே கொடுத்துட்றாரு. அப்புறம் தம்பி 5 எம்எல்ஏ இருக்கு, எங்களுக்கு 2 அமைச்சர் வேணும், ஓகேங்கண்ணா எடுத்துக்கோங்கண்ணாங்கிறார். அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு வந்துருச்சு. உங்களுக்கு 67க்கு அப்புறம் எந்த தேசிய கட்சியை இல்லாமல் அறிஞர் அண்ணா ஆக்குனாரோ, கலைஞர் ஆக்குனாரோ, எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குனாங்களோ அந்த மரபை உடைச்சிட்டு விஜய் தேசிய கட்சியினுடைய காலடியில் தமிழ்நாட்டை போட்டார். இனி காவிரி, காங்கிரஸ், முல்லை பெரியார் பிரச்சனைலாம் என்ன மாதிரியான நிலைப்பாடு வரும்னு நமக்கு தெரியாது. அதான் ஓப்பனாக வந்துருச்சே, நடக்கிறது எங்கள் கவர்மெண்ட், நாங்கள் ஒன்றும் தண்ணி தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு காங்கிரஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ராஜ்யசபா கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இன்னொரு செய்தி ஒன்று, எங்கள் இந்தியா கூட்டணியில் தானே ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. திமுகட்ட இருந்து வெற்றி பெற்ற விட்டு நீங்கள் தாவேகிட்ட வந்து அமைச்சரவாயிட்டீங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் அவங்க பங்கு தரல, இவங்க தராங்கன்ட்டு வந்துட்டீங்க. அப்புறம் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இருக்காருங்கிறீங்க, குழப்பமா இருக்குல்ல? நம்ம சொல்றேன் கேளுங்க. இங்க என்ன கணக்குனா, ஃபர்ஸ்ட் செய்தியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் செய்தி, ராஜ்யசபாவை ஏன் விஜய் பெறல? 108 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற ஒரு கட்சி ராஜ்யசபாவை 5 எம்எல்ஏ சீட் இருக்க ஒரு கட்சி கொடுக்குமா? அப்ப இங்க என்ன நடக்குது? அங்கதான் அரசியல். தாவேகா ராஜ்யசபால போய் இப்படி பேசும். சில கட்சிகள் சில விஷயங்களை கேட்டு வாங்குவாங்க, சில கட்சிகள் எங்களுக்கு வேணாத நீங்க வச்சுக்கோங்குவாங்க. விஜய் கட்சி 2வது ரகம். ராஜ்யசபால அறிவுசார் தளம் இன்டெலக்சுவலா போய் அங்க விவாதிக்கணும், பேசணும். முக்கியமா மோடிக்கு எதிராக பேசணும். மோடி உட்காந்துருப்பாரு, அங்க விஜய் கட்சி எப்படி உட்காந்துருக்கும்? இங்க திமுக திருச்சி சிவா, ஆராசாவோ கனிமொழியோ இவங்க கடந்த கால நாடாளுமன்ற வரலாறுங்கிறது டெல்லியை எதிர்த்து, பிஜேபியை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து அவங்க பேசின வரலாறு உண்டு. இடதுசாரிகளுக்கு அந்த வரலாறு உண்டு. மேற்கு வங்க மம்தா பானர்ஜி, மொய்த்ரா வங்கத்து புலி, அவங்களுக்கு அந்த வரலாறு உண்டு. ஆனா இப்ப விஜய் கட்சி அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்திய அளவில் திமுக பாஜகவை எதிர்க்கல, திமுக பாஜகவுடன் கள்ள உறவு, நான் தான் பாஜகவின் எதிரின்னு விஜய் இப்ப சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை நம்பி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, தலித்துகள் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப ராஜ்யசபால போய் விஜய் கட்சி உட்காந்துட்டு மோடி என்ன சொன்னாலும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கணும்னா அப்படின்னு சொன்னா அம்பலப்பட்டு போயிடுவாங்கல்ல தேசிய அளவில். அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஆயிராதா? திமுக காரங்க எதிர்த்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மொய்த்ரா மற்ற மாநிலம் இடதுசாரிகள் எல்லாரும் பேசுவாங்க, இவர் அப்படியே உட்காந்து வேடிக்கையில பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ ராஜ்யசபாவில் டோட்டலா அம்பலமாயிருவாங்க. அதனால எப்பா நம்ம பாஜகவுடைய எதிர்ப்பு இல்லை, நம்ம பாஜகவிட்ட நம்ம எதுவுமே எதிர்த்து பேச மாட்டோங்கிற உண்மை அம்பலமாயிரும்னு பயந்துக்கிட்டு ராஜ்யசபா சீட்டை பெருந்தன்மையா காங்கிரஸ்ட கொடுத்துட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பதவி அதிகாரம் கிடைச்சிருச்சு. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க. தனக்கு கிடைச்ச எம்பி, ராஜ்யசபா எம்பி சீட்டை கூட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த கட்சி, அந்த கூட்டணி, அந்த அமைப்புங்கிறது எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க. அவங்க இது வேணும், டெல்லிக்கு நான் போகணும், எனக்கு எம்பி வேணும், ராஜ்யசபா வேணும், அமைச்சர் பதவி கொடுந்தானே ஒரு கட்சி கேட்கும். ஆனா விஜய் கட்சியினுடைய காமெடியான நிலை பாருங்க. தனக்கு எம்பி சீட்டு 108 எம்எல்ஏ விஜய் கட்சியால தான் அந்த எம்பி சீட்டே கிடைக்குது. அந்த எம்பி எடுத்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க, வெறும் 5 எம்எல்ஏ இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா எம்பி, 2 அமைச்சர் இருக்கு, இதோட சேர்த்து இன்னொன்னு. அப்ப 5 சீட்டு இருக்க காங்கிரஸ் 108 சீட்டு வாங்கியிருக்கிற விஜயை டாமினேட் பண்ணுதுன்னா அனுபவம். பாஜக எதிர்ப்பு, நான் பாஜகவை தீவிரமா எதிர்ப்பேன், நீ எதிர்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், காங்கிரஸுக்கே தெரியுது விஜய் கட்சி ஒன்றும் எதிர்க்காதுன்னு. அப்ப நம்ம பாஜகவை எதிர்ப்போம், விஜய் கட்சி எதிர்க்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரம் வேணுங்கிறதுக்காண்டி விஜயோட அவங்க வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கே தெரியும் திமுக தான் பிஜேபி எதிர்க்கும், இடதுசாரிகள் தான் பிஜேபி எதிர்ப்பாங்க, விஜய் எதிர்க்க மாட்டாருன்னு. அதனால சட்டம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்பப்போ 2 மாசத்துக்கு ஒருக்க மீட்டிங்கை போட்டு என்ன ஸ்டாலின் சௌக்கியமா அப்படின்னு பேசிட்டு இவர் இறங்கிடுவாரு. ஸ்டாலின் தான் தோத்து போயிருக்காரு, அவரை பார்த்து திருப்பி பேசி
அதனால தமிழ்நாட்டுக்குள்ள இப்படியே ஓட்டிடலாம், விஜய் ரசிகர்களுக்கு இது போதுமானது, பயங்கரமா பேசிட்டாருன்னு. ஆனா மோடியை, பாஜகவை, டெல்லி அதிகாரத்தை விஜய் எதிர்க்க மாட்டார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ராஜ்யசபா சீட்டை தூக்கி காங்கிரஸ் கொடுக்குறாரு. நீங்க ஒரு 20 சீட்டு வாங்கியிருக்க காங்கிரஸ் கொடுத்தா பரவாயில்ல, எங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படின்னு. ஆல்ரெடி 2 அமைச்சர் வேற. அப்ப இங்க என்ன நடக்குது? அப்ப பக்கத்து மாநிலமான கர்நாடகத்திலிருந்து காவிரி பிரச்சனைக்கு எப்படி விஜய் போராடுவாரு? தனக்கு கிடைச்ச சீட்டை கூட காங்கிரஸ் கொடுக்கிறவரு, அங்க இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட், இங்க இருக்க காங்கிரஸ் அமைச்சரவை இவங்கெல்லாம் சேர்ந்து கிடுக்குப்பிடி போடும்போது விஜய் எதிர்த்து மேகதாதுக்காக குரல் கொடுத்துருவாரா? அதான் சிவகுமார் வெளிப்படையாவே சொல்லிட்டாரே கர்நாடக சிஎம், விஜயெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லைன்னு. எந்த தாவைக்காரருக்கும் இது வரைக்கும் கோபம் வரல. அது எப்படி இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி பேசலாம்? கலைஞரை பத்தி இப்படி பேசினா திமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசினா அதிமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? ஆனா ஒரு கட்சி தலைவரை, தமிழ்நாட்டின் முதலமைச்சரான விஜய் அவர்களை கர்நாடக முதலமைச்சர் இப்படி பேசியிருக்காரு. இதை ஜீவா டுடே கண்டிக்குது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர். ஆனா விஜய் வந்து சத்தம் போடாத, பேசினா பேசிட்டு போட்டோம் விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? எவ்வளவு ஒரு பலவீனமான அரசு இருக்கு, பலவீனமான நிர்வாகம் இருக்கு. இவங்க எப்படி டெல்லியை எதிர்ப்பாங்க, பாஜகவை எதிர்ப்பாங்க? ஸோ ராஜ்யசபா சீட்டை அவர் கொடுக்காம விட்டதுக்கு இதுதான் காரணம். இதை தவிர்த்து வேற ஒரு காரணம் இருக்கா? காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டியதா தேவை இருக்கா? காங்கிரஸுக்கு தான் ஏகப்பட்டது இருக்கா, அப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல எங்க இதுல பேசுறதுக்கு யாருமே இல்லையேங்க, எங்க இதுல யாருங்க அவ்வளவு அறிவுத்தளத்தோட மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி, பூஞ்சி கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, இந்த மாதிரி தன்மைகளுடன் உங்களுக்கு இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய, இந்தி திணிப்பை எதிர்த்து பேசக்கூடிய அடுக்கா எங்கள்கிட்ட ஆள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவங்க எதுக்கு எடுத்தாலும் இப்பதானே வந்திருக்கோங்கிறாங்க. அதனால பிஜேபி எதிர்ப்பையும் அவங்க இப்போதைக்குள்ள பண்ண மாட்டாங்கிறதே அவங்க காமிக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத்லாம் இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் சீட்டு கூட்டு அவரெல்லாம் அனுப்பலாம், எந்த இதுவும் இல்லாம இருக்கிறாரு. அவங்க கட்சியிலேயே திராவிட இயக்க வரலாறு, தேசிய வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், காயிதே மில்லத்துன்னு எந்த தலைப்பு கொடுத்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவர், நினைவாற்றல் மிக்கவர், படிப்பு வாசிப்புடையவர் நாஞ்சில் சம்பத் தான். அந்த நாஞ்சில் சம்பத்தை கூட நீங்க சும்மா தானே வச்சிருக்கீங்க. ஏதோ பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாரும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு நாஞ்சில் சம்பத்லாம் இருக்கிறாரு பாவம். அவர் திமுக மேல கோபத்துல உங்கள்கிட்ட வந்தாரு, உங்க கட்சி கொள்கையெல்லாம் பார்த்து வரல. அவரை இதுக்கு கூட அவருக்கு கொடுத்து பயன்படுத்த மாட்டீங்களா? எனக்கு வருத்தமா இருக்கு, அவர் எதுக்குமே பயன்படுத்தாம வச்சிருக்கீங்க. அவர் திமுகல இருந்தபோது, தினகரன்ட்ட இருந்தபோது, ஜெயலலிதாட்ட இருந்தபோது, அதிமுகல இருந்தபோது மேடைக்கு மேடை வரலாறு பேசினாரு, இலக்கியம் பேசினாரு, எல்லா வரலாறு அரசியல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. தாவேக்கா போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி பேட்டருக்கு ஏற்ற மாதிரி அவரே மாதிரி அமைதியா உட்காந்துருக்காரு. அவங்க கட்சியில் எப்படி எதுவுமே பேச மாட்டாங்களோ, எதுவுமே தெரியாதோ அது மாதிரி அவரும் மாறிட்டார். இது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு சிந்தனையாளர் முடங்குவதுங்கிறது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த வகையில் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தையே தாவைக்காங்கிற ஒரு கட்சி முடக்கி அந்த கட்சி பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா. நான் ஒரு ஊடகவியலாளனாக அவருடன் நன்கு பழகி நீங்க முறையில் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த செய்தி, இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்கு. என்னங்க கொடுமை! அதான் காங்கிரஸ். இதை யார் சொல்றான்னா காங்கிரஸே சொல்லுது. இந்த கரகாட்டக்காரன்ல செந்தில் சொல்லுவாங்க, நாதஸ் இப்ப திருந்திட்டான். நான் யார் சொன்னா? நாதஸே சொன்னாங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்கு. யார் சொல்றா? காங்கிரஸே சொல்லுது. எப்பா நீங்க தான், விஜய் தான் பாஜக எதிர்ப்பாளர், அவர் தான் முஸ்லிம்களின் பாதுகாவலர், அவர் தான் கிறிஸ்தவர்களின் மீட்பர், அவர் தான் இந்துத்துவ எதிர்ப்பாளர், ஆச்சா பூச்சான்னு சொல்லி விஜயை கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்டாலினை தூக்கி போட்டீங்களே. இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாகி பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஸ்டாலின்ங்கிற முகம் வேணும்னு எதுக்கு விரும்புறீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது விஜய் பாஜக எதிர்ப்பு பேச மாட்டார். இந்திய அளவில் அவரால் ஒரு கான்செப்ட், ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு இந்துத்துவ எதிர்ப்பையோ பாஜக எதிர்ப்பையோ ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இந்தி பேசாத மாநிலங்களை ஸ்டாலின் ஒருங்கிணைத்த மாதிரி ஒருங்கிணைக்க முடியாது. தென்னிந்திய மாநிலங்களை ஸ்டாலின் ஒருங்கிணைத்த மாதிரி விஜயால் ஒருங்கிணைக்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை குறித்து ஸ்டாலின் மாதிரி விஜயால பேச முடியாது. அப்படி ஒரு கான்செப்டை அவர் மோடிக்கு எதிராக பண்ண மாட்டாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழர்களை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து விஜய் பேச மாட்டாரு. ஆளுநரின் அதிகாரம் குறித்து ஸ்டாலின் கேள்வி எழுப்பின மாதிரி விஜய் கேள்வி எழுப்ப மாட்டாரு. அப்ப இதையெல்லாம் காங்கிரஸ்க்கே தெரிஞ்சிருக்கு. இப்ப மத்தியில் இருக்கக்கூடிய மோடியை எதிர்க்க ஸ்டாலினா விஜயானா அங்க ஸ்டாலின் வேணும். தமிழ்நாட்டுல அதிகாரத்தை பங்கு போட்டுக்க விஜய் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. கேம பாருங்க. இந்திய அளவில் ஸ்டாலின் வேணுமா? ஏன்னா அவர்கிட்ட தான் ஐடியாலஜி இருக்கான். அதனால காங்கிரஸ் வேணும், ஸ்டாலின் வேணும்னு காங்கிரஸ் அடம் பிடிக்கு. ஆனா தமிழ்நாடு அளவுல எங்களுக்கு திமுக வேணாம், ஏன்னா அமைச்சர் பதவி இவர் தான் தராரு,
நல்லா கேட்க கேட்க ராஜ்யசபா எம்பிலாம் தராரு, நாளைக்கு ஒரு சீட்டு இல்லைன்னா கூட இவர் எங்களுக்கு எல்லாமே தந்து உதவி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மெயின்டைன் பண்ணுது. இதுல நாம தெரிந்து கொள்வது, காங்கிரஸ் அதிகாரத்துக்கு ஆசைப்படுதுங்கெல்லாம் செகண்டரி. உண்மையான இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் யார், பாஜக எதிர்ப்பாளர்கள் யார், மாநில உரிமைகள் பறிபோகும் போது அதை எதிர்த்து நிற்கின்ற மாநில சுயாட்சி பேசுகிற கட்சிகள் தத்துவம் எதுன்னு பாருங்க. தத்துவமும் கொள்கையும் பார்க்காம வாக்களிச்சிட்டீங்க. ஆனா தத்துவமும் கொள்கையும் தான் இந்த இந்திய துணை கண்டத்தை பாதுகாக்கும், தமிழர்களாகிய நம்மை பாதுகாக்கும், பிற மாநில மக்களின் உரிமைகளையும் தத்துவமும் கொள்கையும் ஐடியாலஜியும் இருக்கிற கட்சிகள் தான். திராவிடம், இடதுசாரி, தமிழ் தேசியம்னு பேசுற கட்சிகள் தான் மக்களை காப்பாற்றும். கவர்ச்சியில வர்றது, இவர் வந்தா ஒன்மேன் ஆர்மி, இவர் வந்தா எல்லாத்தையும் செஞ்சிருவாரு, இவர் இப்படி கைத்தட்டினா நடக்கும், பஞ்ச் டயலாக் பேசி நடக்கும்னு சொன்னீங்கன்னா கூட்டம் வரும், ஓட்டும் வரும். ஆனா நாட்டில் நாம் விரும்பத்தகுந்த மாற்றம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதைத்தான் இன்னைக்கு சோடங்கர் சொல்லியிருக்காரு. விஜய் பாஜக எதிர்ப்பாளர் அல்ல அப்படிங்கிறது தான் காங்கிரஸ்காரே உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்தியா கூட்டணியில ராகுலை ஏற்கனவே யாரும் மதிக்கல. மம்தா பானர்ஜி பிடிக்காது, உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிடிக்காது, அகிலேஷ் யாதவுக்கு பிடிக்காது. உங்களுக்கு நீங்க ஒரு இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ற யாருமே ராகுல பிரதமர்னு சொல்லவே இல்லை, உருவாக்கவே இல்லை. இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களுடன் பேசக்கூடிய ஒருவரா ஸ்டாலின் இருந்தார். மம்தா பானர்ஜியும் போவாரு, அரவிந்த் கெஜ்ரிவால்ட்டையும் போவாரு, அகிலேஷ் யாதவோடையும் நட்பா இருப்பாரு. ஆனா ராகுல் தான் வேணும்னு சொல்லக்கூடிய எந்த மாநில கட்சியும் இல்லை. அவங்க ராகுலுடைய அந்த தேசிய கட்சி பிஹேவியர் எந்த மாநில கட்சிகளுக்கும் பிடிக்கல. ஏன் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் உட்பட ராகுலுடைய பிஹேவியர் பிடிக்கல. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது, நமக்கு ஒரு முகம் இந்திய அளவில் வேண்டுமென்றால், மாநில உரிமை பேசுகின்ற ஒரு முகம் இந்திய அளவில் வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டில் திராவிட கட்சி தான், திராவிட கட்சியை சேர்ந்த ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? காங்கிரஸுக்கே தெரிஞ்சிருக்கு, விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு. விஜய் அதெல்லாம் கட்டுக்க மாட்டாரு, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்கண்ணா அப்படின்னு. புரியுதுங்களா? எது கட்டமைப்பு, எது ஆளுமை, எது கொள்கை புரிஞ்சுக்கோங்க. எது நம்மளை காப்பாத்தணும்னு. அலையில ஜெயிக்கலாம், தோக்கலாம், ஆனா நிறுத்தி நிதானமா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி, மாநிலத்தின் வளர்ச்சிங்கிறப்ப எது நம்மளை காப்பாற்றும்னா கொள்கை, கட்டமைப்பு, சுயமரியாதை, சமூக நீதி, மாநில சுயாட்சி, இதையெல்லாம் பேசுகின்ற தலைவர்களும் தத்துவமும் அந்த கட்சி தான் நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரியான கட்சி எது, தலைமை எது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஸ்டாலின் எங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை கேட்டா ஸ்டாலின் போன்றவர்கள் காங்கிரஸை இல்லாத, பாஜகவும் இல்லாத ஒரு மாநில கட்சிகளுக்கான மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். மம்தா, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்னு எல்லா பஞ்சாப்ல உள்ள கட்சி, எல்லா மாநில கட்சியிலையும் ஒருங்கிணைங்க, வர்றவங்க வரட்டும். அப்படி ஒரு கான்செப்டா இந்தியா முழுக்க நீங்க இயங்குவதுதான் சரி. இந்த ரெண்டு தேசிய கட்சிகளை மாறி மாறி பண்ணீங்கன்னா தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை அழிக்கவும் மாநில நலனுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கும். பாஜக என்னெல்லாம் சொல்லுதோ அதுதான் காங்கிரஸ் செய்யும். ஆளுநர் அதிகாரம் வேணும்னா காங்கிரஸும் ஆளுநருக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லும். ஸோ இப்படியே தான் போகக்கூடிய நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் ஸ்டாலின் வேணும்னு அடம்பிடிக்குது. விஜய் தன்னுடைய சீட்டை எடுத்துட்டு நீங்க வச்சுக்கோங்கய்யா, எனக்கு ராஜ்யசபா வேணாங்கிறாங்க. அப்ப இதுல இருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார், யார் மாநில நலனில் உறுதியாக இருக்கிறார் என்பதை தமிழர்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.